நம்மளோட ஓன் பிராண்ட் ஹாரோஹி ஹில்ஸ் ஹலாலான முறையிலும் நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான முடிக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. நாளை வாரத்தில் உங்களோட ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இதை ஆர்டர் பண்ண வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் ஹேர்பேன். மார்னிங் எழுந்ததும் காஃபி டீ குடிக்கிறத விட பால் குடிக்கிறத விட உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, சத்தானது. வயிற்றில் இருக்க அல்சர், சிலருக்கு வாயிலெல்லாம் புண்ணு வரும், உதட்டில் இருக்க வெடிப்பு, வீட்டுக்கு உள் பக்கமாக ஒரு சின்னமாக வெள்ளை கலரில் ஒரு புண்ணு வரும். இது எல்லாமே வயிற்றில் இருக்க புண்ணு காரணமாக தான் வெளியே வாயில் தெரியும். இது எல்லாமே நம்ம இன்டேக் வழியாக சரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ரெமெடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பால். தேங்காய் பாலை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம், அதாவது வாரத்தில் 3 டைம் இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்க புண்ணு சீக்கிரம் ஆறிடும். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் ஒரு ஹாஃப் மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. தென் ஆஃப்டர் தட் பனங்கல்கண்டு சேர்த்துருக்கேன். குழந்தைக்கு எடுக்கிறவங்க பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு தான் பெட்டர். ஸோ நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன், பிகாஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த அளவு போட்டுக்கலாம். பனங்கல்கண்டு உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. சளி இருந்தது, இருமல் இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு முக்கியமாக நெஞ்சு சளியை க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னடா பனங்கல்கண்டு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, நான் பெருசு வாங்கியிருக்கிறேன். இதில் குட்டியுமே இருக்குது. சம்டைம்ஸ் பேபிஸ் சாக்லேட் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தனா அவங்க சாக்லேட் நினச்சி சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்காக நான் பெருசாக வாங்கி வச்சுருக்கேன். தென் ஆஃப்டர் தட் கொஞ்சம் கேஷ்யூ போடுறேன். இதில் 2வது மெத்தட் இருக்குது, அது நெக்ஸ்ட்டில் பாருங்கள். கேஷ்யூஸ் குழந்தைங்களுக்கு உடம்பு போட வைக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இதை குழந்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் சாப்பிடலாம். ஃபைனலாக இதை அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர்னால் ரொம்ப ஹாட்டாக கிடையாது, கொஞ்சம் ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்க வாட்டர். பிகாஸ் தேங்காய் அரைக்கிறப்போ நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் நல்லா அரைப்படும், அதுலேருந்து நிறைய பாலும் கிடைக்கும். மேக்ஸிமம் தேங்காய் அரைச்சிட்டு பால் நிறைய வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கலாம். தென் இதோட இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா கொஞ்சம் சுக்கு பவுடர், ஒரு 2-3 ஏலக்காய். இதை ஃபைனலாக நம்ம அரைச்சிட்டு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அரைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்ம வீட்டுக்கு எப்பவும் மரபும்ல, ஸோ அதே மாதிரி தான். ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மில்க் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதை டபுள் டைம் நீங்கள் வாட்டர் ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மில்க் கொஞ்சம் தனியாக ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பேபிஸ் கொடுக்குறப்ப கொடுத்துக்கோங்க. இதை குழந்தைக்கு எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். 1 இயர் பேபி அப்படின்னா ஒரு 2 சங்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். இது கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, பட் மார்னிங் டைம் கொடுங்க, பிகாஸ் செமிக்காமல் போயிடும். ஸோ இதை ரெடி பண்ண பின்னாடி இந்த மில்க்கு போக இருக்கிற அந்த சக்கையை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் குளிக்கிற டைமில் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது சோப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கோகனட் மில்க்கை பொறுத்த வரைக்கும் ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது. அதே சேம் டைம் இது பெல்லி ஃபேட்டையும் கம்மி பண்ணும். பிகாஸ் இந்த கோகனட் மில்க் மெட்டபாலிசமாக இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நம்ம அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணோன்னா இந்த மெட்டபாலிசம் ஹை லெவல் ஆகி நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்க்கு ஒரு பர்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இது வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும், கெயின் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதை அதிகமாக யூஸ் பண்ணாமல் வாரத்தில் 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் டைம் குடிக்கிறீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் கன்சியூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.